கமல் அண்ட் மணி சார் கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னா அது தக் லைஃப் படம் தான். இது வரைக்கும் கமல் படங்கள்ல இவ்வளவு ஒரு படு மோசமான தோல்வியை சந்திச்ச படமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த தக் லைஃப் படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. அதான் படம் ரிலீஸ் ஆகி 5 நாளுக்கு அப்புறமே எல்லா தேட்டர்ஸ்லேயும் படத்தை ரொம்ப குறைச்சிட்டாங்க தேட்டர்ஸோட எண்ணிக்கையை. சில தேட்டர்கள் இப்போ நேற்றுக்கு இன்னைக்கெல்லாம் ஷோவே கேன்சல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் சென்னையில் மையமாக இருக்கக்கூடிய பிவிஆர் சத்யம் மெயின் ஸ்க்ரீனில் இன்னைக்கு தக் லைஃப் படத்தினுடைய ஷோவே நூன் ஷோ கேன்சல். ஏன்னா ஒரு 10-15 டிக்கெட் தான் புக்காக இருந்துதான். அதனால ஷோவே கேன்சல் பண்ணிட்டாங்க. சின்ன தேட்டருக்கு அந்த ஆடியன்ஸ் அப்படியே மாற்றிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு தோல்வி அமைஞ்சு போச்சு. இதில் இன்னொரு பிரச்சனையும் அந்த படத்தினால கமலுக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, இந்த படத்தை ஒரு பெரிய விலைக்கு ஆல் லாங்குவேஜஸோட ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஓடிடிக்கு. இப்போல்லாம் ஓடிடிக்கு எப்படின்னாக்கா 4 வாரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதாவது 28 நாளில் முடிச்சு 29 நாள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பாம்பேல இருக்க மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு பாலிவுட் படம்லாம் 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது, அப்போதான் எங்களுக்கு பாதிக்காமல் இருக்குது. அதனால நீங்கள் 8 வாரம் கழிச்சு இந்த படத்தை ஓடிடி கொடுக்கறதா இருந்தால் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாம்பேல ஹிந்தி ரைட்ஸ் வாங்கின அந்த நிறுவனத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 8 வீக்ஸ் கழிச்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் ஓடிடிலன்னு சொல்லி தான் ஒட்டுமொத்தமாக 8 வாரங்களுக்கு பிறகு தக் லைஃப் படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அக்ரிமெண்ட்டு. ஆனால் படத்தோட ரிசல்ட் இப்படி ஆனோன்னே நாட் ஓன்லி தமிழ், எல்லா லாங்குவேஜிலுமே மோசமான ரிசல்ட்டை சந்தித்ததுனால வேறு வழியே இல்லாமல் அவங்க இப்போ சோஷியல் மீடியா அண்ட் பேப்பர்ஸோட ரிசல்ட்டெல்லாம் வச்சு நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து கமல் தரப்பு ராஜ்கமல் ஃபிலிம்ஸை அண்டு மணிரத்னத்தோட மெட்ராஸ் டாக்கீஸ் 2 நிறுவனத்துக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு மெயில் வழியாக. என்ன அப்படின்னாக்கா, இந்த படத்தை நாங்கள் 28 நாள்லேயே ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு பேசிட்டு ஒரு அப்ரூவல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படி ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னா நாங்கள் ஒரு 25-30 கோடி ரூபா அளவுக்கு உங்களோட அக்ரிமெண்ட்டில் நாங்கள் குறைச்சிருவோம் பணத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ கமல் என்ன முடிவு பண்ண போகிறான்னு தெரியல. ஒன்று முன்னாடி ரிலீஸ் பண்ணால் பணம் குறையும், இல்லை நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஓகேன்னு சொல்லி அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ண டைம் பர்மிஷன் கொடுத்தா பாம்பேயில் இருக்கிற அந்த தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு அவங்களுக்கு லாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க காம்பன்சேஷன் கேட்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அவருக்கு நட்டம் தான். ஏற்கனவே படத்தின் மூலியமான ஒரு பெரிய லாஸை சந்திச்சிருக்கு. இப்போ இது வழியாகவும் ஒரு பெரிய லாஸை சந்திக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல் ஒரு பெரிய இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருக்கார், வலைக்குள்ள கமலஹாசன். ஸோ அதனால் அவர் பிளான் பண்ணி வச்சிருந்த அந்த ஆர்டர் இனிமே நடக்குமா அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அவர் இந்த வருமானத்தை வச்சு, அதாவது எப்படி விக்ரம் படம் ஒரு வருமானத்தை கொடுத்து அதன் மூலியமா அமரன் அடுத்து ஒரு 4 படத்துக்கு வரிசை அக்ரிமெண்ட் போட்டாரோ, அதுக்கு மாதிரி இந்த படத்தின் மூலியமா இன்னொரு 4 படத்தை தயாரிக்கலாம், தானும் நடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. அது இப்போ நடக்காமல் போயிடும். காரணம் அவர் பாலிடிக்ஸில் வேற ஃபுல் ஃப்ளெஜ்ல இறங்கிட்டார். இப்போ எம்பிங்கிறதுனால அடிக்கடி பார்லிமெண்ட்ரி செக்ஷன்லாம் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெல்லிக்கும் சென்னைக்குமா படையெடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் கட்சி வேலைகள் இருக்கும். அதில் படப்பிடிப்புகள் கலந்துக்கிறதுலாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. ஸோ இதுதான் கமலனுடைய இப்போதைய நிலையாக இருக்குது. ஆனால் இந்த படத்துலேருந்து எஸ்கேப் ஆன ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தா சிம்பு. என்ன அப்படின்னா, சிம்புக்கு உடனே அடுத்தது அவர் ஆல்ரெடி லைனப்பில் இருக்குது படங்கள்லாம். இந்த படம் முடிஞ்ச உடனே ராஜ்குமார் பாலகிருஷ்ணனோட சேர்ந்து, அதான் பார்க்கிங் படத்தோட டைரக்டர், அவரோட சேர்ந்து ஒரு படம் ஆக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தில் தான் கயடு நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமாக உருவாகுது. இந்த படத்தோட முடிஞ்ச உடனே தேசிங்க பெரியசாமி டைரக்ட் பண்ண போகிற படத்தில் சிம்பு ஹீரோவை நடிக்கிறாரு. ஹீரோவை நடிக்கிறது மட்டுமல்ல, அந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணுறாரு. ஸோ அது 50வது படமாக ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது டிராகன் படத்தை கொடுத்த அஸ்வத் மாரிமுத்துவோட டைரக்ஷனில் தனது 51வது படத்துலையும் சிம்பு நடிக்கிறதா ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி 3 படம் லைனப்பில் இருக்கிறப்ப இப்போ புதுசாக ஒரு கூட்டணி சேர்ந்துருக்கு. என்ன அப்படின்னா வெற்றிமாறன். ஸோ வெற்றிமாறனோட ரொம்ப நாளாக ஒரு அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த இது இப்போ கரெக்டாக கணிஞ்சு வந்திருக்கு. என்னன்னாக்க, அவர் தனுஷை வச்சு பண்ணுற அந்த வடசென்னை படம். ஏன்னா இப்போ தனுஷ் ஆல்ரெடி பயங்கர பிஸி. இப்போ பாலிவுட் படத்தில் நடிக்கிறதுக்கு பாம்பே போயிட்டாரு. இப்போ குபேரியா படத்தினுடைய ரிலீஸ் இருக்குது இந்த மாதம். அப்புறம் இட்லி கடையோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்கார். இதை தாண்டி இன்னும் ஒரு சில படங்களுக்கும் ஒரு டேட்ஸ் கொடுத்துருக்கனால அவரால் உடனே வெளியில் வர முடியாது
அதனால வந்து அந்த கேப்பை பயன்படுத்தி சிம்புவோட அந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால இப்போ வந்து இந்த தேசிங்கு படம் வந்து அவரோட படம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாம் ஷூட்டிங்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 60 டேஸ் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்குக்காக வேணா நான் பின்னாடி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம் வெற்றிமாறன். கண்டிப்பாக இது வடசென்னை 2 கிடையாது. ஸோ இது ஒரு புது சப்ஜெக்ட். ஆனால் வடசென்னையோட ஃப்ளேவரில் தான் வரப்போகுது. வேற ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. அது தனுஷ் நடிக்கிற கதை கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சிம்புக்காக ஒரு கதை பண்ணியிருக்காரு வெற்றிமாறன். ஸோ அந்த கதையில தான் கரெக்டாக போய் உட்கார்றாரு சிம்பு. இந்த படம் வந்து அநேகமாக அடுத்த மாதம் தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால நிச்சயமாக சிம்புவுக்கு கரியர் வந்து சூப்பராக லைனப் ஆயிடுச்சு. அதனால வெற்றிமாறன் படம் அந்த படத்தோட கெட்டப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இப்போ நீண்ட முடியோடு இருக்கிறதுனால இந்த 49 படமும் தனது 50வது படத்தோட ஒரு போர்ஷனை மட்டும் முடிச்சுக்கிட்டு இமீடியட்டாக வந்து வெற்றிமாறன் படத்துக்கான கெட்டப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால வந்து இது சிம்புக்கும் தனுஷுக்கும் இதனால பிரச்சனை வந்துடக்கூடாது, வெற்றிமாறனுக்கும் தனுஷுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால வெற்றியை நேராக போயிட்டு பாம்பே போய் தனுஷை மீட் பண்ணி வடசென்னை நம்ம பண்ணுறது கன்ஃபார்மு, இதுக்கும் சிம்பு நடிக்க போகிற கதைக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ வடசென்னை 2 வேறு சப்ஜெக்ட்டு, இது வேறு சப்ஜெக்ட்டுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு. அதனால் வந்து நிச்சயமாக 2 பேருக்கும் நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இதை தாண்டி தனுஷும் ரொம்ப பிஸியாக இருக்கார். அதாவது இப்போ பாலிவுட் படத்துக்காக பாம்பேயில் போய் உட்காந்துருக்காரு. அந்த பாம்பேயில் உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் குபேரா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நேற்று பாம்பேயில் நடந்தது ஈவினிங் 7 மணிக்கு மேலே. ஸோ 6 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கு போயிட்டாரு. ஸோ அந்த ப்ரமோஷனில் 10 மணி வரைக்கும் கலந்துக்கிட்டாரு. அப்புறம் இன்னைக்கோ நாளைக்கோ ஹைதராபாத்தோட ப்ரமோஷன் இருக்குது, அதுக்கு கிளம்பி வரேன்னு இருக்காரு. ஃப்ளைட்டில் 6 மணிக்கு மேலே ஃப்ளைட்டில் பிடிச்சி நேராக அங்கே வரேன்னு இருக்காரு. ஸோ 8 மணிக்கு அதில் கலந்துக்கிட்டு திருப்பி கிளம்பி போகிறேன்னு இருக்காரு. அப்புறம் வந்து பகல் ஃபுல்லாக ஷூட்டிங்கில் இருக்காரு. ஷூட்டிங்கோட இந்த டீ பிரேக் இருக்குல்ல, அந்த டீ பிரேக்கில் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இட்லி கடையோட எடிட்டிங் ஒர்க்கை உட்காந்து பார்க்குறாரு. எடிட்டரோட உட்காந்து எடிட்டர் பாம்பே போயிட்டாரு. அதே போல் லஞ்ச் பிரேக்கில் வந்து சமயத்தில் இவரை கூப்பிட்டு ஜிவி பிரகாஷ் கூப்பிட்டு அவரு கூட வந்து ஆர்ஆர் பக்கத்தில் உட்காராரு. அப்புறம் சாங்ஸ் கம்போசிங் கூட உட்காராரு. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஜிவி கூட உட்காந்து கம்போசிங்கில் உட்காந்து பிளான் பண்ணுறாரு. அதுக்காக ஜிவியும் பாம்பேயில் தான் இருக்காரு. ஸோ அது மாதிரி வந்து ஒரு நாள் பூரா காலம்பர 6 மணிலேருந்து நைட்டு 11 வரைக்கும் அப்படி ஒர்க் பண்றாரு. ஸோ இதே மாதிரி தான் ஒரு அக்கா பையனை வச்சு அவர் டைரக்ட் பண்ண நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம், அந்த படத்துக்கு இரவு பகலா வேலை பார்த்தாரு. ஒரு பக்கம் இட்லி கடை ஷூட்டிங் போகும், ஒரு பக்கம் குபேரா ஷூட்டிங் இருக்கும், நைட்ல ஈவினிங்ல வந்து தன்னோட படத்துக்கும் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி பம்பரமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதரா தனுஷ் இருக்காரு. அதனாலதான் அவருக்கு வெற்றி இப்படி ஒரு கை மேல வந்து விழுகுது. ஸோ அடுத்த இந்த 20 வந்து குபேரா ரிலீஸ் இருக்கு. நிச்சயமா குபேரா படமும் ஒரு பெரிய வெற்றி படமா அமையறதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா அவரோட கெரியர்ல அடுத்தடுத்த படங்கள் தி பெஸ்டா அமையும். ஒரு பக்கம் சிம்பு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு பக்கம் தனுஷ் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேரோட லைனப் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நன்றி.